வந்து இதில் இருக்கிறது வந்து புளியங்கன்னும் மாவிதையும் மாங்கன்னும் இருக்குது. அதை மெல்ல எடுத்து வேப்பங்கன்னும் இருக்குது. அதை மெல்ல எடுத்து தனியாக பை போடணும். அதான் எடுக்கிறது தான் பக்குவமாக எடுக்கணும். கொடுக்க மாட்டேங்குது தானே. கண்ணை எடுத்துட்டேன். கொட்டையெல்லாம் உள்ளே வச்சுருவோம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து மண் புழு, அது நாக்குப்பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூச்சியை இதில் நட்டதுனால இது வந்து சீக்கிரமாக இந்த கண்ணுகள்லாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல பச்சை பச்சைன்னு வந்திருக்கு. உரம் போடாமல் இப்படித்தான் வந்து கண் உற்பத்தி பண்ணணும். இதோடைய வேலை கண் உற்பத்தி. அதுக்குள்ள வேர்ப்பு இருக்கு. தாய் மண்ணை கொஞ்சம் உள்ள போட்டு வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து மண் போட்டுக்கிறோம் கையில். வரனால உப்பையும் செம்மண்ணும் கலந்து அந்த மண்ணை வந்து போடணும். ஒரு குறிப்பிட்ட அளவு மண்ணை போட்டுக்கணும். குறிப்பிட்ட அளவு போட்டுக்கிட்டு அப்போ தான் நம்ம வந்து அங்கே வைக்கிற இடத்துல வந்து பாதுகாப்பாக வைக்கலாம். இதை நம்ம அப்படியே வைக்கிறோம். தாய் மண்ணோட வைக்கிறோம். மறுபடியும் மண் போட்டு நிரப்புங்க. தொய்வு இல்லாமல் தொட்டியை நிரப்பணும். எல்லாமே கஷ்டம்தான். எல்லாமே கஷ்டப்பட்டால் தான் உற்பத்தி பண்ண முடியும். அதுதான் மெயின். பண்ணியாச்சா? இதுதான் ஒரு பையன். சரிங்களா? அதான் இங்கே தொய்வு இல்லாமல் இருக்கணும். அது கொட்டை போட்டணும். ஒரு கண்ணு உற்பத்தி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ தூரம் வளரணுமோ வளர வளர நம்ம மற்ற இடத்துல கொண்டு போய் பதிச்சிடலாம். எவ்வளவுக்கு ஆழமாக தோண்டி வைக்கிறோமோ உரம் வச்சு பயிர் செஞ்சோம்னா கண்ணும் கருத்துமாக எந்த பொருளும் பார்த்தாலும் கண்ணும் கருத்துமாக வளர்க்கணும். அதுதான் அதில் உள்ளது. ஏன்னா அவருடைய நினைவு எப்பவுமே ஐயாளுடைய இது, அவருடைய ஆசை வந்து இளைஞர்களையும், அது நேரு விவேகேந்திரா சார்பில், சுவாமி விவேகானந்தர் இளைஞர் நற்பணி மன்றம், மகளிர் நற்பணி மன்றம் சார்பில் அப்துல் கலாமுடைய ஐயாளுடைய அந்த எண்ணங்கள், அந்த கனவுகள், அதுதான் விழித்து கொண்டே கனவு வாங்கணும்னு சொல்கிறார் அவர். அப்துல் கலாம் ஐயா எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வாங்க முடியாது, முழிச்சிட்டு இருக்கும்போதே கனவு வாங்கணும். அப்படிப்பட்ட
மனிதர் அவருடைய 2வது கண்ணு 2வது அவருடைய நினைவார்த்தமாக இன்று நான் வந்து இந்த ஆடி 18க்கு அந்த மன்றத்தின் சார்பில் இன்னைக்கு பயிர் செய்யப்பட்டது. இதை விதைச்சு இன்னைக்கு கண்ணு பை போட்டு யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்தோன்னே வீட்டில் வைப்பதற்கு யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். காமராஜர் நகர், பொன்னம்பராதி, தொட்டியம்பட்டி பஞ்சாயத்து. இந்த முகவரியில் வந்து பெற்று செல்லலாம் மரக்கன்றுகள். அப்புறம் நம்ம இருப்பிடத்தில் வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும். காய விடாமல் தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும். 3வது கண்ணு. தொய்வு மட்டும் விடக்கூடாது. ஏன்னா தண்ணி ஊற்ற ஊற்ற இறங்கும். இப்போ தொய்வு இல்லாமல், ஆரம்பத்திலே தொய்வு இல்லாமல் நம்ம வந்து பயிர் போடணும். தண்ணி ஊற்ற ஊற்ற இறங்கும். ஃபுல்லாகவே நிரப்பலாம். அப்போ தான் தண்ணி வந்து ஊற்ற ஊற்ற இறங்கும். அதோடைய கொட்டையும் இதை வச்சு பறிச்சுட்டு இதோட போதும். போதும். சரி.